ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கும் யூரோப் யூனியனுக்கும் ஒரு வர்த்தக அப்படின்றத வந்து டீல் பண்ண போகிறாங்க. அதாவது ட்ரேட் அக்ரிமெண்ட் அண்டு அதோட இம்பேக்ட்ஸ் என்னென்ன இருக்கும். இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும் ஒரு ட்ரேட் டீல் ஆச்சு அப்படின்னா அதோட ஒப்பந்தத்தால் நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்டாக் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு செக்டார்லையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை ஒன் பை ஒன்னாக நம்ம உள்ளே போயிட்டு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருந்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நான் டெய்லி அப்டேட்ஸையும் நான் வந்து டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கேன் மார்க்கெட்டில். ப்ளஸ் வந்து நான் எந்த F&O ஸ்டாக்ஸ் வாங்குறேன், அதே மாதிரி நான் எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி அதில் வந்து நான் பயன்படுறேன் அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே நான் அதில் வந்து சொல்கிறேன். ஸோ அது எல்லாத்தையும் உங்களுக்கும் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க. அப்போ தான் நீங்களும் என்ன மாதிரி ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஆளாக ஆக முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்தியாவோட யூரோப்புக்கு ட்ரேட் டீல் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து க்ரோத் கொடுக்க போகிற எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெக்ஸ்டைல் செக்டார் வந்து பயங்கரமான பூமிங்காக இருக்கும். ஏன் அப்படின்னா யூஎஸில் இப்போ நம்மளுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது. இதில் மெயினாக இம்பேக்ட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கிற திருப்பூர், அப்புறம் குஜராத், இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து போகிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கு. பட் ஆனால் இவங்க அதை பூம் பண்ணுற விதமாக வந்து இப்போது இந்த டெக்ஸ்டைலுக்கு வந்து அவங்க வரியை வந்து கம்மி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இதில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து அதுக்கான இம்பேக்டா வந்து நல்ல பூம் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கீழே இருக்கிற 3 ஸ்டாக் தான். வர்தம் டெக்ஸ்டைல்ஸ், அப்புறம் கேபிஆர் மில் லிமிடெட், அப்புறம் அரவிந்த் லிமிடெட். ஸோ இந்த 3 கம்பெனியுமே வந்து நல்ல ஒரு பூம் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ஆஃப் நம்மளோட ட்ரெஸ்ஸை வந்து அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க, போட பார்ப்பாங்க. ஸோ மார்க்கெட்ன்றது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது யூரோப்ல இருந்து இவங்களுக்கு பணம் வரும்போது டபுளா நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் வரும் அப்படின்றத மட்டும் நினைச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 ஸ்டாக் தான் இதுல வந்து பெனிஃபிஷியலா ஆக போறாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் செக்டாரா நம்ம எதை வந்து ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோமொபைல் அண்ட் காம்போனன்ட் செக்டார் தான் வந்து இங்க வந்து பெருசா நிக்க போகுது. அதாவது ஒரு ஆட்டோமொபைல் செக்டார் பிளஸ் வந்து அதுக்குள்ள தேவைப்படுற சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ், இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஒரு growthக்கு வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி குளோபல் ஆக்சஸும் வந்து நல்லாவே வந்து வர்த்தகத்தால நம்மளுக்கு வந்து ஒரு இம்பேக்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுல 3 கம்பெனி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாரத் ஃபார்கோ. இந்த கம்பெனி வந்து இதுல பூம் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே மாதிரி செகண்ட் வந்து சோனா பிஎல்டபிள்யூ அப்படின்ற கம்பெனி வந்து ஒரு பூமிங் ஆகுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த மதர்சன் அந்த கம்பெனியும் வந்து பூம் ஆகுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்க உங்க போர்ட்ஃபோலியோல வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து நீங்க வச்சுக்கிறதுல எந்த தப்பும் இருக்காது. ஸோ அடுத்த செக்டாரா, அதாவது தேர்ட் செக்டாரா எந்த செக்டார் வந்து மேலே மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிரீன் டெக்னாலஜி தான். ஸோ அதில் வந்து இந்த ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்றது வந்து பயங்கரமான பூமிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது கிளியர் ஃபியூச்சர் அண்டு growth இந்த ரெண்டுமே இருக்கும் இந்த இதில் அப்படின்றத வந்து கண்டிப்பாக சொல்ல வராங்க. ஸோ இந்த ட்ரேட் டீலில் வந்து எந்தெந்த கம்பெனிஸ் வந்து இதில் வந்து நல்ல ஒரு பூம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அதானி கிரீன் எனர்ஜி, டாடா பவர், அப்புறம் நம்ம கவர்மெண்ட் பியூசியோட என்டிபிசி அப்படின்ற இந்த 3 கம்பெனி தான் வந்து இங்க வந்து டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுவும் உங்க போர்ட்ஃபோலியோல இருந்துச்சு அப்படின்னா நீங்க கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நல்ல ரேட்ல கிடைக்குது அப்படின்னா பை பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபோர்த் செக்டாரா வந்து இந்த கிரீன் எனர்ஜி வந்து பயங்கரமான ஒரு பூமிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபிஃப்த்தா வந்து நம்ம பார்க்க போறது இந்தியா அண்ட் யூரோப் ட்ரேட் அக்ரிமெண்ட்ல வந்து ஸ்டீல் அண்ட் கெமிக்கலுக்கு ஒரு பயங்கரமான பூமிங் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து மெயின் ஃபோக்கஸ் நம்ம பண்ண போற ஸ்டாக்ஸ் என்னென்ன ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டாடா ஸ்டீல் அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் சொல்லணும் அப்படின்னா போன வருஷம் எல்லாமே ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்த ஒரு கம்பெனி தான்.
இப்போ அதோட லெவல்ல இருந்து உங்களுக்கு எப்போ டிப் ஆகுது, நான் வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த இடத்துல வாங்குனா எனக்கு லாஸஸ் வந்து கம்மியா இருக்கும், இல்ல லாஸே ஆகாது அப்படின்ற இடத்துக்கு வரும்போது இந்த ஜேஎஸ்டபிள்யூலாம் நீங்க வந்து கண்டிப்பா பை பண்றதுக்கான ஆப்ஷனா பார்க்கலாம். டாடா ஸ்டீல் அதே மாரி தான். 50 வருஷம், 60 வருஷம் ஆயிடுச்சு அந்த கம்பெனியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி. இன்னைக்கு வரைக்கும் அந்த கம்பெனிய வந்து ஒரு பூமிங் செக்டார்ல இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்கப்படுது. டாடா ஸ்டீல் எல்லாமே வந்து நீங்க நல்ல நல்ல ரேட்ல வந்து வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா, இது இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கான ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும். அதே மாரி நம்ம சொல்லவே தேவையில்ல. கெமிக்கல்ல வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மெயினா வந்து இம்பாக்ட் பண்ண போகுது. பிகாஸ் ஆஃப் இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி என்ன பண்றாங்க அப்படின்னா, எந்த இடத்துல இருந்து நீங்க ஆயில வந்து ரீஃபண்ட் பண்ணாலும், அத வந்து செல் பண்றதுக்கு இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரின்ற ஒரு கோல தான் வந்து வச்சு இவங்க வந்து மூவ் பண்றாங்க. ஸோ அதுக்காகவே இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம கண்டிப்பா பை பண்ணியே ஆகணும். பிகாஸ் ஆஃப் இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியால தான் ஈரோப்ல கொஞ்சம் பெட்ரோல் விலையே கம்மியா இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஏன் அப்படின்னா, ரஷ்யால இருந்து இப்போ ஆயில வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணி இந்தியாவுக்கு மட்டும் சப்ளை பண்றது கிடையாது. பாதி ஈரோப்புக்கு தான் போகுது. ஸோ நம்மளோட ரிலையன்ஸ்ல வந்து ரீஃபண்ட் ஆகி ஒரு ஆயில் வெளியே வருது அப்படின்னா, பெட்ரோலோ டீசலோ இல்லை வந்து குருடாயில இருந்து எது எடுத்தாலுமே பாதி வந்து ஈரோப்புக்கு தான் வந்து அவங்க வந்து சென்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை வந்து அடிச்சுக்க முடியாது. இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி கன்சிடர் பண்ற லெவல்ல தான் இருக்கு. மேபி உங்க போர்ட்ஃபோலியோல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை வச்சுக்கோங்க, செல் பண்ணாதீங்க. கீழே விழுறதுக்கான வாய்ப்பை வந்து கொஞ்சம் இது வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்றதையும் நினைச்சுக்கோங்க. அடுத்த செக்டார்ஸா நம்ம என்ன பார்க்க போறோம் இந்தியா ஈரோப் ட்ரேட் பேக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மிஷினரி அப்படின்றதும் வந்து நல்ல ஒரு பூம் பிளஸ் பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல எந்தெந்த ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டெக்ஸான் டெக்னாலஜி அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்ல இருக்காங்க. ஸோ நல்லாவே வந்து இது பூம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த பாரத் எலக்ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டே இப்போ வந்து அரௌண்ட் 2000 பாயிண்ட்ஸ் கிட்ட விழுந்துருச்சு. எல்லா ஸ்டாக்குமே ஓரளவு கரெக்ஷன் ஆனாலுமே இந்த பாரத் எலக்ட்ரிக்ஸ் வந்து அந்த 26,000 ஆல் டைம் ஹைல இருக்கும்போது என்ன ரேட்ல இந்த இது வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்ததோ அதை விட 20 ரூபா 30 ரூபா தான் கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கா நம்ம பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து மெயினா என்ன பண்றாங்க அப்படின்னா, புக் ஆர்டர், அதாவது அவங்களோட ஆர்டர் புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான 90,000 க்ரோஸ் கிட்ட வந்து இவங்க ஆர்டர் புக்கே வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியெல்லாம் வந்து மேபி இல்லைன்னா கொஞ்ச நாள்ல மல்டி பேக்கர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா பொக்கிஷம் மாதிரி அப்படியே வச்சுக்கோங்க, வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட்டை வந்து நீங்க ஒரு நாள் பார்ப்பீங்க. அடுத்த கம்பெனியா வந்து இந்த செம்ஸ் இந்தியா தான் இருக்கு. ஸோ சிம்ஸ் இந்தியா வந்து ஒரு ஷிப் மேனுஃபேக்சரிங் தான் அவங்களுமே. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் ஆகக்கூடிய கம்பெனியா இருக்கு. இப்போதான் இவங்க வந்து ஸ்பிளிட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இதோட நல்ல வேல்யூல கிடைச்சிச்சுன்னா மட்டும் இந்த கம்பெனியெல்லாம் நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் மக்களே. இந்த நம்ம மெயினாக இந்த வீடியோ எதுக்காக கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கும் ஈரோப்புக்கும் ஒரு ட்ரேட் டீல் வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆக போகுது. அதாவது 27th ஜான்வரி வந்து அக்ரிமெண்ட் சைன் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோவே வந்து மேக் பண்ணது. ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் எனக்காக பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இந்த நான் சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லக்கியஸ்ட் பர்சனாக தான் இருப்பீங்க. கண்டிப்பாக அதை வச்சு நீங்களும் க்ரோத் ஆகுங்க. ப்ளஸ் வந்து நானும் க்ரோத் ஆகுறேன். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ.